ஃபஸ்ட்டு வந்து இந்த குக்கரில் வந்து நான் வந்து பருப்பு இங்கே வந்து பருப்பு வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் கழுவி தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஸோ அதனால் அந்த தண்ணியை நான் போட்டுக்க போகிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றணும். சரியா? ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பருப்புக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். இது கொஞ்சம் நல்லா சத்தம் வர்ற வரைக்கும் வேகட்டும். சரியா? இந்த மெயின் டைம் இந்த குக்கரை வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த எல்லோ பம்கின் இருக்குல்ல, இதை குக் பண்ணிக்க போகிறேன். நான் இதை எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உளுந்து போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. இதில் வந்து வெங்காயம், 3 பூண்டு, 2 வத்தல், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் போடுறேன். இங்கே வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ இதில் வந்து இந்த எல்லோ பம்கின், இந்த கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, இது போக உப்பு. நான் வந்து இங்கே பிங்க் சால்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இதை வந்து ஒரு 2 சத்தம் வர்ற வரைக்கும் நான் வச்சுருக்க போகிறேன். அங்கே அந்த குக்கர் 2 மூடி வேலை பார்த்துட்ருக்கு. சரி, அந்த டைமில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கீர் எதுக்கு ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் மீல்ஸ் அப்படின்னா ஸ்வீட்டும் பண்ணாதானே நல்லாயிருக்கும். ஓகே ஓகே, அதை சிம்மில் வச்சுட்டேன். வந்து இது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி. சரியா? இதில் வந்து நல்லா இது வேகிற அளவுக்கு இதில் நம்ம இது போட்டுக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு பாதி வெந்து வரும்போது நான் இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்குவேன். சரியா? இங்கே ஒரு பாத்திரத்தில் இந்த அடுப்புலேருந்து இந்த குக்கரை எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் நான் இப்போது பீன்ஸை தாளிச்சிட போகிறேன். சரியா? ஓகே, இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பீன்ஸை வந்து இதில் தாளிச்சிட போகிறேன். கடுகு போட்டாச்சு, உளுந்தும் போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கிறேன். நான் 2 பச்சை மிளகா, நான் வந்து பாருங்கள் பச்சை மிளகாவை வந்து ஃபுல்லாக லென்த் வைஸ் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பீன்ஸில் வந்து வாயில் தட்டுப்பட்டுன்றதுக்காக லென்த் வைஸ் கட் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் வந்து எப்படி போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பீன்ஸ் அண்ட் கேரட், சந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொரியல் வந்து பீன்ஸ் அண்ட் கேரட் சேர்ந்து இருக்கணும். வெறும் பீன்ஸ் மட்டும் போட்டேன்னா அவ்வளோ பிடிக்காது. கேரட் இல்லையாமா அப்படி கேட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறேன். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. சரியா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஓரளவுக்கு க்ளாஸியாக இருக்குது. இதை நான் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இதில் ஜீரகத்தூள் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எனக்கும் பிடிக்கும், சந்தியாவுக்கும் பிடிக்கும். அதனால் உப்பு நம்ம முதல்ல போட்டுட்டோம். இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது வெந்துடும்.
இதை நான் இப்போ மூடி போட்டு திருப்பி மூடி போட்டு வச்சிடுறேன். நான் தண்ணியே ஊற்றலை, அந்த உப்பு போட்டதுனால அந்த காயிலிருந்து தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியே போதும் வேகிறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை சிம்மில் வச்சிடுறேன். சரியா? இப்போ இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. நான் என்ன அடுப்புலாம் ஆன்லாம் பண்ணலை. சக்கரை பூசணிக்காய் நம்ம இது ஓரமாக எடுத்து வச்சோம்ல, இதில் பாருங்கள், இதில் தண்ணியே இல்லை. சரியா? இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது வந்து இப்போ லைட்டாக இதை இது பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த பொரியல் முடிஞ்சுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வைக்கிறேன். எனக்கு வந்து மத்தியானமே காலியானால் போதும் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே குக்கரை வந்து க்ளீன் பண்ணி சூடு பண்ணி வச்சிட்ருக்கேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சமாக தான் சீனி அவரைக்காய் இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். சரியா? இப்போ இதில் திருப்பி கடுகு, உளுந்தம்பருப்பு, இந்த பக்கம் பீன்ஸ் வந்து இந்த பக்கம் தூக்கி வச்சுட்டேன். அது கொஞ்சம் ஸ்லோவாக இதாகட்டும், குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வச்சுட்டேன். இப்போ இது வந்து பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இந்த மீதி வெங்காயம் வந்து பருப்பு தாளிக்கிறதுக்காக. வந்து போட்டாச்சு. கொஞ்சம் தூள், கொஞ்சமாக குழம்பு பொடி. இதெல்லாம் அம்மாலாம் குழம்பு பொடிலாம் போட மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் குழம்பு பொடி பிடிக்கும். இதில் உப்பு, இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அப்புறம் தண்ணி இல்லாமல் அப்புறம் நமக்கு ஒட்டிடும்ல, அதுக்காக. இப்போ இங்கே வந்து பீன்ஸ் காய் வந்து டன், ஆல்மோஸ்ட் டன்லாம் கிடையாது, டன். சரியா? இப்போ நான் இதில் தேங்காய் பூ போட போகிறேன். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். நான் இந்த பேனில் வந்து பருப்பு தாளித்து போடுறதுக்கு இது இந்த பேன் வச்சுக்கிறேன். பருப்பும் அதுக்கப்புறம் ரசமும் இது பண்ணணும் நம்ம. ஸோ அதனால அது ரெண்டு இதுக்கும் இதை வச்சுக்கிறேன் நான். ஓகேயா? இப்போ இங்கே வந்து இந்த ரைஸ் வந்து நல்லா, இது வந்து பச்சரிசி தான் நான் போட்டிருக்கேன். ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் இப்போ பாலை ஊற்றிக்கிறேன். பால் வந்து அபவுட் 1 கப் இருந்தது, அதை நான் அப்படியே ஊற்றிருக்கேன். இந்த பாலும் இதுவும் சேர்ந்து குக் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ அதெல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அது நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணலாம். இது வந்து நம்ம சீனி அவரைக்காய் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து இன்றைக்கி என்னென்னு தெரியல, குக்கர் வந்து ஒரு மக்கர் பண்ணி விட்டுருச்சு, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து இப்போது இந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. சரியா? ஸோ அதனால் இந்த தண்ணி வத்தட்டும். அது வத்தும் போது நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இது வந்து இப்போ நல்லா தண்ணி வத்திடுச்சு. இதுலேயும் நான் தேங்காய் போட்டுக்கிறேன். ஸோ தேங்காவோட வேலை முடிஞ்சது. அங்கே கீரும் ஆல்மோஸ்ட் டன். இன்னும் அதில் வந்து சுகர் போடணும், கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் போடணும். இப்போ இது நல்லா வத்திடுச்சு. நல்லா சேர்ந்து பால் சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நான் கண்டென்ஸ்டு மில்க் போடுறேன். சரியா? கண்டென்ஸ் மில்க் போட்டிங்கன்னா தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் போடுறது. உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் இல்லை, இன்றைக்கி போய் வாங்கலை, இது வேறு தனியாக வாங்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க வேண்டாம். சுகரே போட்டு இன்னும் கொஞ்சம் கூட பால் எக்ஸ்ட்ராவாக க்ரீமியாக இருக்கிறதுக்கு போட்டுடலாம். ஸோ இது வந்து இப்போ
ஆஃப் பண்ணிடலாம். நான் அமர்த்திட்டேன். இது வந்து இப்போது சுகர் நான் வந்து டேஸ்ட் பார்த்தேன், கரெக்டாக இருந்தது ஸ்வீட் கரெக்டாக இருந்தது. அதனால் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது வந்து இப்போ என்ன கொஞ்சம் நேரம் இதை வந்து ஆறட்டும். நான் அதுக்குள்ளே பருப்பு தாளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் தாளித்து போடுறேன். ஓகே, நான் வந்து இந்த பீன்ஸ் குக் பண்ணோல அதே பேன் தான் இது. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். நான் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்போது இது போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு வத்தல் மட்டும் போட போகிறேன். பருப்பு வந்து நம்ம ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அதனால் ஒரு வத்தலை வந்து 3 கிள்ளி போட்டு 4 கிள்ளி போட்டுருவோம். அவ்வளோதானே. பருப்பை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சரியா, போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறதையும் இதில் போட்டுக்கலாம். இப்படி தாளித்து போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாம். நம்ம இங்கே பருப்பு ரசத்துக்கு வந்து எல்லாத்தையும் கூட்டி ரெடியாக வச்சுருக்கேன். இது வந்து புளி ஊற வச்சுருந்தேன்ல, அந்த புளி கொஞ்சமாக பருப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். சரியா, இது வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து எனக்கு ரசப்பொடி. நீங்கள் ரீசெண்டாக அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் போட்டு விடுறேன் கீழே, போய் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதில் பெருங்காயம். ரைஸும் வந்து நான் குக்கரில் வச்சிட போகிறேன், ஃபாஸ்ட்டாக வேலை முடியட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இதை போட்டு மூடி வச்சுட்டு ரசம் இதானதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன்.